Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா ஒரு ஸ்வீட் ஐட்டம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைஸ் கீர் ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ட்டில் ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய டிஷ்ஷு. எவ்வளோ குயிக்காக பண்ணலான்றது மட்டும் பாருங்கள். நான் எனக்கு ஒரு 50 மெம்பர்ஸ்க்கு பண்ணுறேன். அதை நான் எப்படி பண்ணுறேன்னு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு ஜீரா சம்பா ரைஸோடைய நொய் அரிசியில் ப்ரோக்கன் ரைஸ் வாங்கி நல்லா ஒரு ½ அன் ஹவர் to 1 hour நல்லா ஊற வச்சுட்டு 2 வயசை வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம வேக வைக்கணும். ஊற வச்ச அரிசியை தண்ணி ஊற்றி நம்ம வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டலாம். ரைஸ் குவான்டிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/4 கிலோ இருக்கும். இது 250 கிராம்ஸ் இருக்கும். இதுக்கு வந்துட்டு ஒரு 2 லிட்டர்ஸ் தண்ணி ஊற்றி இது நல்லா நீங்கள் பாயில் பண்ணிக்கணும். ஓகே, நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, நம்ம சாதிக் பாய் வந்துக்கிறாரு. சாதிக் பாய் இப்போ வந்து நம்ம பட்டை எலாச்சி மட்டும் ஆட் பண்ண. இதில் வேறு எந்த ஒரு ஐட்டமும் ஆட் பண்ணக்கூடாது. பட்டை எலாச்சி எவ்வளோ குவான்டிட்டின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு பட்டை வந்துட்டு இப்படி உடச்சி சேர்த்துக்குவாங்க. இதில் பட்டை சேர்த்துட்டு ஒரு 10 ஏலக்காய் போடணும். சிரிஞ்சுன்னு ஒரு ஐட்டம் இருக்குது, புரியுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிரிஞ்சுன்னு வேணாங்க. நீங்கள் எல்லாம் பல்சர் கடையிலையும் உங்களுக்கு கிடைக்கும். இது இப்போ இது வந்துட்டு நம்ம வேறு எந்த ஒரு நட்ஸ் ஆட் பண்ண போகிறதில்ல. நல்லா இது அரிசி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா வந்துட்டு இதில் பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரிசி நல்லா வெந்து வந்துட்டு அது வந்து வரட்டும். இன்னும் நல்லா வேகணும். நல்லா வேகும்போது இந்த 2 பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாதிக் பாய் சொன்னோம் இல்லைங்களா, கேட்கறேன் சாதிக் பாய் கபாப் மசாலா போட்டுட்ருக்காரு நம்ம சாதிக் பாய். ஒரு 5 kg சிக்கன் தேவையான கபாப் மசாலா வந்துட்டு சாதிக் பாய் போட்டுன்னு இருக்காரு. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு கபாப் மசாலா என்ன நல்லா போடணும் ஐட்டமு அதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அரிசி நல்லா இந்த மாதிரி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம பால் ஆட் பண்ணலாம். 2 லிட்டர் பால் ஆட் பண்ணி நல்லா சுண்ட வந்துட்டு காய்ச்சணும். இதே ஓகே, பார்த்தீங்களா பால் நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு கோவா ஆட் பண்ணுறோம். சரிங்களா, ஸ்வீட்லெஸ் கோவா இது. ஸ்வீட்லெஸ் கோவா நான் 1 kg ஆட் பண்ணோம். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கோவா எப்போ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஸ்லிம்மில் பண்ணிக்கணும். அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த கோவா ஸ்வீட்லெஸ் கோவா வந்துட்டு இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம விடாமல் கிண்டிகிட்டே இருக்கும். நல்லா வச்சு விட்டுக்கலாம். எப்போவுமே சீக்கிரமாக அடி பிடிச்சிடும், அந்த திஞ்ச வாசனை வந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அனல் மட்டும் கொஞ்சம் கம்மியில் வச்சு பண்ணோன்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா கோவாலாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்கும் போது சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சக்கரை நல்லா ஒரு 1.5 kg சுகர் கரெக்டாக இருக்கிறதுக்கு பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். இதை நான் லைட்டாக கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணிக்கிறேன். கேட்டரிங்னால நம்ம கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கம்மியாக கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது சுவையான ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸில் உங்களுக்கு ரைஸ் கீர் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க. இந்த டிஷ்ஷை பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.